மத்திய அமைச்சரவை பிரதமர் மோடி முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். தான் நினைச்சதையெல்லாம் தனி நபராக சர்வாதிகாரியாக ஏகாதிபத்திய அதிகாரங்களோடு அமல்படுத்தி பழக்கப்பட்ட மோடிக்கு சிலரை கேட்டு செய்யறதுங்கிறது புதுசு. 2 தடவை பிரதமர் பதவி ஏற்கும் போது ஞாபகமே வரல. ஒரு கான்ஸ்டியூஷன் புக்குன்னு இந்தியா கொண்டு இருக்குன்னு அவருக்கு தோணவே இல்லையே. இன்னைக்கு அதை எடுத்து வணங்குறாருல. இதெல்லாம் இந்த தேர்தல் கொடுத்த பாடங்கள். இந்தியா கூட்டணி எங்களை அணுகியது, நிதிஷ்குமாரை பிரதமராக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சார் அன்னைக்கு சொல்றீங்க? காரணம் இல்லாமல் ஒரு கருத்து வெளியே வரவே வராது. டெல்லி அரசியல் மர்மங்களும் புதைகுழிகளும் நிறைந்த ஒரு மண் அது. நீங்களும் வாங்க, உங்களுடைய இதோடு சேர்ந்து தான் நம்ம செயல்பட போறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு கூப்பிடுறாரு இல்லையா? 234 நம்பர் 50 பேர் இருக்கும் தூக்கி வெளியே போட்டு விவாதமே இல்லாமல் பல மசோதாக்களை நிறைவேற்றின மாதிரி காங்கிரஸை இனிமேல் டீல் செய்ய முடியாது அண்ணாமலைக்கு செக் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. தமிழிசை மூலம் அப்ப தமிழிசைக்கு ஒரு குட்டு வைக்காத வரை, தமிழிசையின் கைகள் கட்டப்படாத வரை, வாய்கள் கட்டுப்படுத்தப்படாத வரை நான் இப்படிதான் ரீட் பண்ணுவேன் ஒரு பத்திரிகையாளர். இதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்களை அண்ணாமலைக்கு எதிராகவே அவர் வைக்கிறாருன்னா, அதை தலைமையை வேடிக்கை பார்க்குதுன்னா, அமைதியா இருக்குதுன்னா வேற எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? நான் தேர்தலுக்கு முன்பாகவே, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே சொல்றேன், பிஜேபி ஒரு தியரியை கட்டமைக்க முயல்வாங்க, கவனமா இருங்கன்னு சொன்னேன். அந்த வேலையை தான் அவங்க செய்யறாங்க. இப்போ இனிமேலும் அண்ணாமலையை விட்டு வைப்பதாக இல்லை. மோடியை தாண்டி பிஜேபி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினைக்கல. மோடியை தாண்டி ஆர்எஸ்எஸ் நினைக்கலாம், பிஜேபி நினைக்குமா? உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் வேலை செய்யல அல்லது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தும் ஆர்எஸ்எஸ் தலைமை அதை கண்டுகொள்ளலைன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பனிப்போர் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மத்திய அமைச்சரவை இதை காட்டுகிறது. பிரதமர் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா? தமிழக பாஜகவில் என்ன நடக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். மத்திய அமைச்சரவை பிரதமர் மோடி முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது காட்டுதா இல்லையா? இல்லை, கேள்வி எனக்கு என்ன சரியா புரியல. அதாவது அமைச்சரவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், அவர் யார் கட்டுப்பாட்டுக்கும் இன்னும் போகலை. பிஜேபின்னு கட்சியை எடுத்துக்கலாம். அந்த கட்சியை மறைமுகமாக தங்கள் லகானில் வச்சுக்கணும் அப்படின்றது எண்ணிக்கை அடிப்படையில் நிதிஷ்குமார் கையிலையும் சந்திரபாபு நாயுடு கையிலையும் இருக்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவர்கள் இல்லாமலும் நம்ம இதை சமாளிக்கணுங்கிற அந்த எண்ணமும் இந்நேரம் பிஜேபிக்கு வந்திருக்கும். அப்போது இருக்கிறவங்களை வச்சு சரி பண்ணலாம், கூடுதலாக சில பேரை இழுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்ட நேரத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள் 2 பேர் இன்னைக்கு கோச்சிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் உடைந்த தேசியவாத காங்கிரஸுடைய அஜித் பவார் அமைச்சரவையிலே சேரலைங்கிறார். ஷிண்டேவும் எங்களுக்கு 7 எம்பிக்கள் வச்சிருக்கிற எங்களுக்கு 2 இணையமைச்சர் தான் கொடுக்குறீங்க, 1 இணையமைச்சர் தான் கொடுக்குறீங்க, 2 எம்பி ஜெயிச்சிருக்கிற குமாரசாமியை நீங்க கேபினெட் அமைச்சர் ஆக்குறீங்கன்னு நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக வச்சிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை பதவியேற்புக்கு முதல் நாள் கேசி தியாகி, அதாவது ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய மூத்த தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்தியா கூட்டணி எங்களை அணுகியது, நிதிஷ்குமாரை பிரதமராக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சார் அன்னைக்கு சொல்றீங்க? காரணம் இல்லாமல் ஒரு கருத்து வெளியே வரவே வராது. டெல்லி அரசியல் மர்மங்களும் புதைகுழிகளும் நிறைந்த ஒரு மண் அது. அரசியல், அந்த அரசியலே தனி. வாழப்பாடி அடிக்கடி சொல்லுவாரு, அது ஒரு மர்ம பூமி, மயான பூமிம்பாரு. திட்டமிட்டு ஒருத்தர் அந்த கருத்தை சொல்றாருன்னா ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டு அர்த்தம். போர்ட்போலியோல இருக்கலாம், எண்ணிக்கையில இருக்கலாம். ஐக்கிய ஜனதாதளத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு. இது மாதிரி பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி அமைச்சரவைன்னு ஒன்று அமைச்சிட்டார், பதவியும் ஏத்துட்டாங்க. வழக்கத்திற்கு மாறாக துறை ஒதுக்கீடு இன்னும் தாமதமாயிட்டே போகுது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் துறைகள் அறிவிக்கப்படலை. இதனாலேயே இந்த ஆட்சி பார்த்தீங்களா ஆட போகுது, ஆடிடுச்சு அப்படின்லாம் சொல்ல விரும்பல. இந்த ஸ்டைல் புதுசு பிரதமருக்கு மோடிக்கு. தான் நினைச்சதையெல்லாம் தனி நபராக ஏகாதிபத்திய அதிகாரங்களோடு அமல்படுத்தி பழக்கப்பட்ட மோடிக்கு சிலரை கேட்டு செய்யறதுங்கிறது புதுசு. இன்னைக்கு முதல் நாள் அனுபவமே மோடிக்கு புதுசு. கட்டுப்பாடு இருக்காரா இல்லையா? இல்லதான் ஒரு லகான் அவர் மேல ஒரு கயிறு சுற்றப்பட்டிருக்கிறது. அவர் விசும்புறாரா இல்ல கட்டுப்பட்டு போறாருங்கிறது நாளுக்கு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு நாள் நிகழ்வு வச்சு பார்க்கிற போது நிச்சயமா அது யதார்த்தம் தான் சார். இவ்வளவு நாளா பிஜேபிக்கு தீர்ப்பளித்த நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிறகு இன்னைக்கு என்டிஏக்கு நான் தீர்ப்பளித்த அப்படின்னு சொல்லிட்டார்ல. 2 தடவை பிரதமர் பதவி ஏற்கும் போது ஞாபகமே வரல. ஒரு கான்ஸ்டியூஷன் புக்குன்னு இந்தியா கொண்டு இருக்குன்னு அவருக்கு தோணவே இல்லையே. இன்னைக்கு அதை எடுத்து வணங்குறாருல. இப்படி இதெல்லாம் இந்த தேர்தல் கொடுத்த பாடங்கள். சரிதானா? நீங்களும் வாங்க, உங்களுடைய இதோடு சேர்ந்து தான் நம்ம செயல்பட போறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு கூப்பிடுறாரு இல்லையா? 234 நம்பர் 50 பேர் இருக்கும் தூக்கி வெளியே போட்டு விவாதமே இல்லாமல் பல மசோதாக்களை நிறைவேற்றின மாதிரி காங்கிரஸை இனிமேல் டீல் செய்ய முடியாது அப்படிங்கிற பாடத்தையும் அவர் கத்துட்டு இருக்கிறார். ஒன்னா சமாளிப்பாங்க, பாப்போம் என்னென்ன நடக்குதான் நம்ம அதை யூகம் பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்கு தான் பிரதிநிதித்துவம் நினைக்கிறீங்களா? ஏன்னா
81 இடங்கள் அமைச்சர்கள் இருக்கலாம், இருக்கிற இந்த விதிப்படி 81 இடங்கள். நேற்றுக்கே 71 72 பண்ணிட்டாங்க. இன்னும் 7-8 தான் தேசியவாத காங்கிரஸ் வர ஏற்க மறுத்த இடங்கள், பிரதிநிதித்துவம் இல்லாத மாநிலங்கள்னு இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே கொடுக்கவும் வழி இல்லைங்க. ஆச்சரியம் இல்லை, ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே இருந்தவரை அப்படி தொடர்றாரு. என்னன்னா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க மீடியா தான். அமித்ஷாவோ நட்டாவோ மோடியோ அண்ணாமலை வாங்க நாங்கள் அமைச்சராக்க போறோம் எங்கேயாவது மறைமுகமாக நேரடியாக சொன்னாங்களா? இல்லையே. மீடியாக்களே கிளப்புனாங்க. மீடியாக்களே ஏன் அண்ணாமலை ஆகவில்லைன்னு அதுக்கு ஒரு விவாதம் வேற நடத்துறாங்க. ஏன் அண்ணாமலை ஆகலை? தேசிய தலைமை ஒரு பார்வை பார்த்துருக்கலாம். அவருக்கு இங்கே வேலை இருக்குன்னு நினைக்கலாம். இப்படி இங்கே மீதம் இருக்கிற வேலை சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னு வச்சு பார்த்தா அந்த வேலை அவ்வளவு சுலபம் இல்லையோன்னு தமிழிசையினுடைய 2 நாள் வேலைகள் நமக்கு காட்டுது, பேச்சுக்கள். ஏன்னா அவ்வளவு எளிதில் இல்லையா அண்ணாமலை இனி செயல் பண்றது? நிச்சயமா அது வேற எங்க இருந்தோ வரும்னு எதிர்பார்த்தா தமிழிசையே இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரும் ஏதோ கட்சி விரோதமா செயல்பட்டதா நான் நினைக்கல. ஏன்னா நேற்று ஒருத்தர் விவாதத்துல கூட சொன்னார், பிஜேபியில் அந்த சுதந்திரம் இருக்கு, யாரும் கருத்துக்களை சொல்லலான்னாரு. அப்போ கட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படி நல்லா இருக்குது, இயல்பான ஒண்ணுதான்னா தமிழிசனுடைய தாக்குதல் கட்சி விரோதம் அல்ல. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தார். குற்றவாளிகளை சேர்க்கிறீங்கன்னு நேற்று வெளிப்படையா போட்டு உடைச்சார். சொந்த கட்சி தலைவர்களே மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிக்கிறீங்க, வார் ரூம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் நடவடிக்கை எடுப்பேன் முன்னாள் தலைவர்ங்கிற முறையில் நான் அதிகாரம் இருக்கோ இல்லையோ அந்த வேகத்தை காட்டினார் இல்லையா? அப்போ அவர் எதுக்கோ தயாராயிட்டார். அப்படி தயாராவதை மௌனமாக வேடிக்கை பார்ப்பதன் மூலம் அல்லது அவருக்கு எதிராக கருத்துக்களை சொல்லாததன் மூலம் தேசிய தலைமையும் அதை அனுமதிக்குதான்னு பார்க்கிறேன். அண்ணாமலைக்கு எதிரான ஒரு செக் வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. அண்ணாமலைக்கு செக் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல தமிழிசை மூலமா. அப்ப தமிழிசைக்கு ஒரு குட்டு வைக்காத வரை, தமிழிசையின் கைகள் கட்டப்படாத வரை, வாய்கள் கட்டுப்படுத்தப்படாத வரை நான் இப்படிதான் ரீட் பண்ணுவேன் ஒரு பத்திரிகையாளரா. இன்னும் ஏன்னா அண்ணாமலை அதிமுக எதிராக துடுக்காக, அவருடைய தலைவர்களுக்கு எதிராக துடுக்காக வார்த்தைகளை சொன்ன போது கூட்டணியவே முறிக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அண்ணாமலையை கண்டிக்க மறந்த கட்சி தான் பிஜேபி தேசிய தலைமை. இன்னும் டெல்லியில அவங்க இன்னும் செட்டிலே ஆகல. இன்னும் தமிழ்நாட்டில் அதைத்தான் சொன்னேன், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறத பார்த்தா எதிரி எங்கே இல்ல அண்ணாமலைக்கு உள்ளேதான் இருக்காருன்னு தோணுதுன்னு சொல்றேன். இப்பதானா இவ்வளவு அக்ரெசிவா இருக்க தைரியம் வேற யாருக்கும் வரல. தமிழிசை வளர்ந்த தலைவர், இவருக்கெல்லாம் முன்னாடி மாநில தலைவராக இருந்தவர், கட்சியில பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர், தேசிய தலைவர்களோடு அண்ணாமலைக்கு இருக்கிற நெருக்கத்தை விட நெருக்கமாக இருப்பவர்னு வச்சுப்போம். தவறு பண்ணார்னு ஏற்கனவே சில ஆளுநர்கள் மேல நடவடிக்கை எடுத்தது மாதிரி தமிழிசை நடவடிக்கை எடுத்து அந்த பதவி பறிக்கப்படல. கள அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல ஆர்வம் கொண்டு அவராகவே ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். சோ தேசிய தலைவரோட அவருக்கு இன்னும் பெரிய மோதல் போக்கோ ஒரு வெறுப்போ வந்துட்டு தான் நான் நினைக்கல. நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க அதெல்லாம் செட்டில் ஆகி முடிச்சுட்டு திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் கவனத்தை செலுத்துற போது தமிழிசை கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லலாம், உங்கள் பணியை தொடருங்கள்னு சொல்லலாம். அப்படி பாஜக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அறிக்கை விட்டா சொல்லுவாங்க இல்ல, மறைமுகமா மெசேஜ் வரும் சார். மறைமுகமா அவங்களுடைய நடவடிக்கைகள் நம்மளே ரீட் பண்ணலாம் சார். தொடர்ந்து தாக்குதலை தொடர்ந்துகிட்டே இருக்கான்னு அண்ணாமலை எதிராக நீங்கள் அமைத்த வியூகம் தவறு, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க கட்சிக்கு பலனை கொடுக்கல, ஓட்டு சதவீதம் வளர்ந்துருக்கா சொல்றீங்க, வெற்றி கிடைக்கல, இப்படிலாம் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஆற்றாமையின் காரணமாக, தோல்வியின் காரணமாக தமிழிசை புலம்புகிறார் அப்படின்னு கூட சில பேர் விமர்சனம் கேட்டோம். இதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்களை அண்ணாமலைக்கு எதிராகவே அவர் வைக்கிறாருன்னா, அதை தலைமை வேடிக்கை பார்க்குதுன்னா, அமைதியா இருக்குதுன்னா வேற எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? தேர்தல் முடிவு வெளியானது, மத்திய அமைச்சரவை அமையவில்லை, தமிழிசை பேசுற வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம பேசுற வரைக்கும் இன்னும் கூட துறைகள் ஒதுக்கப்படல. அந்த சமயத்து தமிழிசை பேசுறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க தேர்தல் முடிந்த பிறகே பணம் சரியாக போய் சேரவில்லை அப்படிங்கிற கருத்தை முதல்ல வெளியே விட்டாங்க. அதுதான் வெளியே வந்துச்சு. அவங்க ஒரு புடுங்கிக்கிட்டே இருந்திருக்க, ஒரு கிரம்பிளிங் இருந்திருக்கு, அதை சரியான சமயத்துல வெளிப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நானே ஒரு ஆச்சரியப்படுறது என்னன்னா, இந்த குற்றவாளிகளை எல்லாம் கட்சியில சேர்க்கலாமாங்கிற விமர்சனம் வந்த நேரம் இருக்குல்ல, இந்த பதவி நாளைக்கு தான் ஏற்க போறாங்கன்னு இன்னைக்கு முதல் சொல்லிட்டு இருந்ததை அவர் எதுக்கோ தயாராயிட்ட மாதிரி தான் தோணுது. இனிமேலும் அண்ணாமலையை விட்டு வைப்பதாக இல்லை, நான் ஏதோ பூதாகரப்படுத்தல அப்படி நினைக்கிறாருன்னு தோணும். அவர் வெளிப்படுத்திய வேகம், அவரை வாரும் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்கள் சீண்டிய விதம், இதெல்லாம் வச்சு பார்க்குற போது ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்கன்னு தான் தோணுது. தலைமை இதை எப்படி சரிப்படுத்துறாங்களா இல்ல யுத்தத்தை தொடர விட்டு ரசிக்கிறார்களான்னு நம்ம பொறுத்தது. இன்னும் நிறைய வாரம் உருவாக நினைக்கிறீங்களா? தனியா ஒரு கட்சி ஆஃபீஸே திறந்து ஒரு ஆபீஸ் திறந்திருக்கிறார் தமிழிசை. அது தென் சென்னை தொகுதி மக்களுக்காக அவருடைய கோரிக்கைகளை ரிசீவ் பண்றதுக்காகன்னு சொல்லியிருக்கிறார். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு உள்ள அர்த்தம் கற்பிக்க வேண்டாம். இல்ல, கட்சிக்குள்ள இன்னும் நிறைய தமிழிசை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராகவும், அண்ணாமலை அவர்களுக்கெல்லாம் இல்லாத துணிச்சல் தமிழிசைக்கு இருந்தது, அதை வெளிக்காட்டிட்டார். இனிமேல் அது அணிதிரளவும் வாய்ப்பு இருக்கு. தமிழிசைக்கு பின்னால் அவர்கள் அணிதிரளம் கோஷ்டின்னு நான் சொல்ல வரல. ஆமா, தமிழிசை என்ன தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ளரங்கில். இப்ப கதவு சாத்திருக்கான்னு பாரு அப்படின்னு
கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரகசியமாக கூட சில ஆலோசனைகள் நடைபெறுகிற நேரம் வந்துட்டது. முக்கியமாக நீங்க சொன்னீங்க எங்க கட்சியில இதெல்லாம் பேசுறது இயல்பாயிருச்சு அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க. முக்கியமாக காங்கிரஸ்ல நடக்கும் அடிதிரணிக்கும் வேஷ்டிகள் கிழியும். ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக யாருமே கருத்து முரண்களை பதிவு செய்யறதில்ல. இல்ல, அண்ணாமலை வந்த பிறகு அந்த காட்சிகள் கொஞ்சம் மாறிடுச்சு, கலாச்சாரமே மாறிடுச்சு. தமிழக பிஜேபி அல்லது தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரமே கொஞ்சம் கரை படிச்சதா தான் நான் பாக்குறேன். அண்ணாமலை காரணம் சொல்ல, அவர் வந்த காலம் முதலாக அதுக்கு அவரும் மறைமுகமா காரணமா இருக்கலாம். கரைன்னு எதை சொல்றேன், ஆடியோ வீடியோக்கள் வெளிவந்த விதமாகலாம். எல்லாருக்கும் தனி மனுஷ வாழ்க்கை இருக்கு சார், சுதந்திரமான பிரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்கு சார். அது அந்தரங்கப்படுத்துவதில் துணை போனாலும் தவறு, அந்தரங்கப்படுத்துவதை கண்டிக்காமல் இருந்தாலும் தவறு, எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான். ரசிச்சாலும் தவறு. ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலைக்கு பங்கு இருக்குங்கிற ஒரு தியரி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. பிஜேபி உள்விவகாரங்களை வச்சு சொல்றேன். நாட்டில் நடக்கிற அத்தனை சிடி வெளிவரதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படி சொல்ல நான். உள்கட்சி விவகாரங்களை அவர் அணுகுல விதத்துல இந்த மாதிரி விஷயங்களை அவர் அனுமதித்தார், ரசித்தார், தடுக்கவில்லை. ஏதோ ஒரு இடத்துல அவர் சிக்கிறார். கடந்த தேர்தலில் அதிக அளவுக்கு வாக்குகள் வாங்கிவிட்டோம், வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாரு. அதை பிரதமர் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க, பிஜேபி தொண்டர்களை ஏமாத்துறாங்க, அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நான் பிஜேபி வளர்ந்திருக்குன்னு சொல்றேன். அந்த எந்த 11% நீ கணக்கு போட முடியாது. அந்த அணி 18% வாங்கி இருக்கு. நான் தேர்தலுக்கு முன்பாகவே, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே சொல்றேன், பிஜேபி ஒரு தியரியை கட்டமைக்க முயல்வாங்க, கவனமா இருங்கன்னு சொன்னேன். அந்த வேலையை தான் அவங்க செய்யறாங்க. இப்போ இந்த 18 எங்க அணிக்கு கிடைச்ச வாக்குன்னு சொல்லுங்க, ஆதாரமா ஆவணமே இருக்கு, அதிகாரப்பூர்வமானது. அந்த 18ல உங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. அது ஒரு யூகம் பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல சொல்லிக்கலாமே. பிஜேபி மட்டும் தாமரை மட்டும் வாங்கினது நீங்க ஒரு 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், மினிமம் 8 இருந்து 10 இருக்கு. 11 சொன்னா நீங்க எப்படி சார் கணக்கு போடுறீங்க? அவங்க என்ன 21 தொகுதியிலான சார் நீங்க எடுத்து கூட்டி போறீங்கப்பா. ஆனா கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது இது அதிகம் இல்லை அப்படின்னு பிஜேபி காரங்களே பதிவுகளை போடுறாங்க. ஆமா சார், இது அதிகம் இல்ல. 2014 இதே மாதிரி ஒரு அணி அமைச்சாங்க இல்லையா, அப்பயும் 18+ வாங்கினாங்க, இப்பயும் 18+ வாங்கியிருக்காங்க. அப்ப தேமுதிக இருந்துச்சு, இப்ப தேமுதிக இல்ல. சோ ஒரு வகையில தக்க வச்சிருக்காங்க, வளர்ந்திருக்காங்க. தனிப்பட்ட பிஜேபி எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமா வளர்ந்திருக்காங்க நான் சொல்லுவேன். பாமகவுக்கு, அமமுகவுக்கு, வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுத்தா கூட 9, 10 சரி, எதுக்கு நமக்கு என்ன வஞ்சனை, 10% பிஜேபி இருக்குன்றது நான் மறுக்கல. ஆக அந்த கட்சி வளர்ந்திருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனால் ஏதோ கவனிக்க தகுந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நாம பாத்தீங்களா பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டோம், அது இல்ல. ஆனா 2014 9 தொகுதிகளில் போட்டியிட்டு வாங்கின வாக்கு சதவீதத்தோடு ஒப்பிடும்போது இது குறைவுதான் அப்படின்னு பிஜேபி காரங்களை பதிவு பண்றாங்க. தவறான தகவல்களை தலைவர்கள் மேலிடம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பிஜேபி சொல்றேன். அதுதான் உள்கட்சி மோதல்னு சொன்னேன். தமிழிசை பின்னால் தமிழிசையுடைய வாதங்களுக்கு வலு சேர்க்கிற விஷயங்கள் மறைமுகமா அப்படி வர ஆரம்பிக்கும். அண்ணாமலை தவறு செய்கிறார், கட்சி நடத்துவதில் மட்டுமல்ல உங்களிடம் தகவல்களை பரிமாறுவதிலும் தவறு செய்கிறார்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பாங்க. கட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எங்க பிரச்சனையும் முதல்ல பாத்துக்கிறோம். இங்க தேசியவாத காங்கிரஸ் பிரச்சனையா இருக்கு, இங்க ஷிண்டே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு அவங்களுக்கு 1000 தலைவலி. ஓரிரு மாதங்களெல்லாம் செட்டில் ஆயிட்டு தமிழ்நாட்டு பக்கம் திரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். கட்சியினுடைய தேசிய தலைவர் மாற போறார், வேற தலைவர் நியமிக்க போறாங்க. அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய தமிழ்நாட்டின் மீதான அவருடைய பார்வை என்ன, மதிப்பு என்ன, அப்படிலாம் ஒண்ணு இருக்குல்ல. எல்லாமே சேர்ந்து வரட்டும், அடுத்தடுத்து பேசுவோம். தேசிய தலைவர் பிஜேபியில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? முக்கியமாக ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறார்களா? நிச்சயமா. அதனால ஒரு யூகமே என்ன இருக்கு, பட்னாவிஸை கொண்டு வரலாமான்னு ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்றாங்க. தேசிய அரசியலுக்கு அவரை தலைவராக்குனா இளமுகம், ஒரு பெரிய மாநிலத்திலிருந்து வர்றார். அவர்கள் பார்வையில அவர் பிராமணர்னு நினைக்கிறேன். நான் ஜாதி அவ்வளவா பேச மாட்டேன், அதுக்குள்ள வேண்டாம். ஒரு இளம் தலைவர், சரிங்களா? மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுது, உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல இந்த வருஷ கடைசியில சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்கு தள்ளிட்டு போக முடியாது. அங்கே ஜெயிக்கிறத வச்சுதான் நீங்க ராஜ்யசபால மெஜாரிட்டி கூட்டிகிட்டே வர முடியும். இவ்வளவு முக்கியத்துவமான நேரத்துல ஒரு நல்ல இளம் தலைவரை கொண்டாந்து இளைஞர்கள் மனசு இன்னும் கொஞ்சம் கவரலாம் நினைக்கலாம். அனுராக் தாக்கூர் பேரும் அடிபடுது இருக்கலான்ற நான். இப்போ புரந்தரேஸ்வரிக்கு ஒரு சபாநாயகர் பதவி தரப்புற சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசு அவருக்கு ஆயிடல. சுமித்ரா மகாஜனோட ஒப்பிடுற போதோ, பிர்லா மற்றவங்களோட ஒப்பிடுற போது இவர் என்ன அந்த அளவுக்கு ஆகலாம் கூட. அப்படிப்பட்ட கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா அது சில மெசேஜ் சொல்ல, பெண்களை மதிக்கிறோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறதான சார், தப்பு இல்லையே. அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் அந்த கட்சியின் மீதான இமேஜை கூட்டும் குறைக்கும். கட்சி தலைவர் யாருங்கிற பொறுத்து நம்ம இம்பாக்டை யோசிக்கலாம். மோடியை தாண்டி பிஜேபி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படி நான் நினைக்கல. மோடியை தாண்டி RSS நினைக்கலாம், பிஜேபி நினைக்க மாட்டேன். RSS நினைக்கதான் பார்ப்போம். இந்த கட்சி தலைவர் தேர்தலில் தெரியும், இவர் நிம்மதியா அந்த ஆட்சி நடத்திட்டு போறதுல தெரியும். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் வர்றபோது தெரியும் என்னவெல்லாம் RSS நினைக்குதுன்னு. ஏன்னா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல RSS கேடர்ஸ் வேலை செய்யல,
அல்லது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தும் ஆர்எஸ்எஸ் தலைமை அதை கண்டுகொள்ளலைன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. திட்டத்தட்ட ஒரு பனிப்போர் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சும்மா கடந்து போற இது இல்ல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மோடியின் மீதான அதிருப்தியா இருக்கலாம். யோகி ஆதித்யநாத் கொடுத்த லிஸ்ட்ல யாருமே எம்பி கேண்டிடேட் அறிவிக்கப்படல. அவருக்குன்னா என்ன, ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் உடைய பிரதிநிதின்னு எல்லாருக்குமே தெரியும். நேரடி பிரதிநிதி. மோடியே நேரடி பிரதிநிதி தான் இல்ல, அப்படிலாம் இருந்தது. நாளாக ஒரு சிலர் இப்படி வளர்ந்து போற போது, அவர்கள் சில கட்டுப்பாட்டை உடைக்க நினைக்கிற போது, நட்டா ஒரு கருத்தை சொன்னார் இல்லையா, ஆர்எஸ்எஸ் இனிமேலும் எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஒரு அர்த்தம் புதிந்த ஒரு கருத்தை சொன்னாரு. அவரே சொன்னாரா, மோடி சொல்கிறாரா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பார்வை பார்த்தால், அதை பத்தி ஆராய ஒரு கூட்டத்தை நடத்தினா காட்சிகள் வித்தியாசமா தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேயும் மாற்றங்கள் வரலாம். அந்த தலைவர் தேர்வை பொறுத்து இருக்குன்னு சொல்றேன் நான். அந்த தலைவருடைய பார்வை, அந்த தலைவருக்கு மோடி உள்ளிட்ட அமித்ஷா உள்ளிட்ட மூத்தவர்கள் கொடுக்கிற சுதந்திரம் இருக்குல்ல. தலைவர்லாம் ஆயிட்டீங்க, தமிழ்நாட்டை நாங்க பாத்துக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா தலைவர் யாரா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு பிஜேபி ஒண்ணுமே இல்லாம போயிடுமே. இல்ல, எங்களுக்கு ஆட்சி நடத்துற வேலை இருக்கு, உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தோடுதோ நீங்க செய்யுங்க. பிஎல் சந்தோஷம் தள்ளி வச்சுட்டு அவர் ஒரு பார்வை பார்க்கிறாருன்னா இங்க தமிழ்நாட்டு பிஜேபியோட அரசியலும் மாறும். இந்த நிகழ்ச்சியில் உங்க கருத்துக்கள் குறிப்பிட்ட கருத்து லட்சுமணன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.